ஜெய் ஸ்ரீராம். 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த விருச்சிக ராசி இல்லைன்னா ஜோதிடம் என்ற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஜோதிடம் என்பது விருச்சிக ராசியில் தான் கால புருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் புதிய பொருள்களை கண்டுபிடிப்பது. 8ங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னங்க 8ங்க அப்படி. 8ஆம் இடம் இல்லாவிட்டால் ரகசியங்கள் வெளியே வராது. இதில் இருக்கிற கேட்டைக்கு ஒரு பழமொழி உண்டு. கேட்டை கிணத்தடி ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கேட்டை கிணத்தடி ரகசியத்தை சொல்லும்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ரகசியத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு ரகசியத்தை கேட்க போகிறோம். ஏங்க இந்த பையன் இந்த பொண்ணு கூட பழகுறானா என்ன ஏது அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிடுவோம். அதனால் கேட்டை நட்சத்திரம் என்பது ரகசியத்தை சொல்லும் நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். அதில் ஒரு பழமொழி, இன்னொரு பழமொழி உண்டு கேட்டைக்கு. கேட்டை கோட்டை கட்டி வாழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த கேட்டை நட்சத்திர அனுஷம், அதே மாதிரி விசாகம் 4ஆம் பாதம், இவையெல்லாம் ஒரு அற்புதமான நட்சத்திர பலன்கள். இந்த பெரும்பாலும் விருச்சிக ராசியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் அதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பேருவை தள்ளி போடும். சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 2026 உங்கள் 5 குடையவர் உங்களை பார்க்க போகிறார். கடகத்திலிருந்து சந்திரனை பார்ப்பார். ஒரு ஜாதகத்தில் எல்லா தோஷமும் விலகணும்னா குரு பார்வை வேணும். அந்த குரு எங்கேருந்து பார்த்தாலும் பலன் ப்ளஸ். சார் என் ஜாதகத்தில் குரு வக்கரமாயிருக்கு சார், ஆனால் பார்த்தா பரவாயில்லையா? கண்டிப்பாக பரவாயில்ல. என் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது சார், நல்லா இருக்கு. ஆனால் குரு உச்ச ஜாதகம் மிகச்சிறப்பான நல்ல பலனை அடையும். வங்கிகள், ரயில்வேக்கள், மேம்பாலங்கள், டிடபிள்யூ ஒர்க்ஸ், இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பாதையில் மேல் போவீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும். குழந்தை பேர் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். கோவில்களில் நல்ல பதவிகள் கிடைக்கும். தர்மகர்த்தா அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா HRNC பரீட்சையெல்லாம் எழுதுவாங்க. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்களில் சிறப்பு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பதவிக்கெல்லாம் போவாங்க. நல்லாயிருக்கும். புதிய கோவில் கட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தலைமை தாங்கும் பொறுப்பு, நல்ல மரியாதைக்குரிய நட்பு, இவையெல்லாம் கிடைக்கும். அப்புறம் தலைமை பதவியில் இருந்தவர்களுக்கு உயர் தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அதிசயங்கள் நடக்கும். அப்புறம் பண கஷ்டம் தீரும். வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உபயராசியில் இருப்பதனால் நிறைய பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் சார், நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சார் செட்டில் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கார். எது செஞ்சாலும் செய்யலும்னாலும் பணம் வேணும் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரு பணம் வேணும். அந்த பணத்திற்கு தனாதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை சில காலம் 2ஆம் இடத்திற்கும் சில காலம் ராசிக்கும் வருகிறது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை, சினிமாவில் நிறைய பேர் சாதித்தவங்க விருச்சிக ராசியில் இருக்காங்க. அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மாபெரும் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2026 புதிய வாய்ப்புகளை தரும். நல்லாயிருக்கும். சார் 2-3 படம் நடிச்சிருக்கேன் சார், அந்த படம் வரல சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல சார், இந்த 2026 கிடைக்கும். விவசாயிகளுக்கு அற்புதமான நல்ல விலை பொருள் ஏற்றம். தேங்காய் வியாபாரிகள், வெங்காய வியாபாரிகள், தக்காளி வியாபாரிகள், இவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். விவசாயிகளுக்கும் நல்ல வரும். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்கள், இவங்கெல்லாம் இந்த துறையில் தான் இருப்பாங்க. விவசாயி, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவர்கள், பெரும் வியாபாரிகள், ஒரு வியாபாரத்தின் விலையை தீர்மானிக்கும் சக்தி படைத்தவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு இருந்து வந்த கடன் தொந்தரவு நீங்கும். உங்களுடைய தர்ம கணக்கை பொறுத்து லாப கணக்கு ஏறும். தர்ம கணக்குனா என்ன சார்? நீங்கள் சில இந்த நல்லதுகள் செஞ்சுருப்பீங்க. யாரோ ஒரு பசித்தவனுக்கு உணவு, யாரோ ஒரு உடல் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு உதவி, ஒரு வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் போக வேண்டிய திருத்தலம், உண்மையாகவே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க,
சார் நாங்கள் எந்த கோயிலுக்கு போனால் டெவலப் ஆகும்? இந்த 2026 உங்களுக்கான ரகசிய கோயில் கர்க்கடகேஸ்வரர்னு ஒரு கோயில். அந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கர்க்கடகேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானினுடைய அருளை பெற்றுவிட்டால் வேறு என்னங்க வேணும்? அருமையாக இருக்கும். கர்க்கடகேஸ்வரர் கோயிலினுடைய பெருமையான விஷயங்களை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கர்க்கடகேஸ்வரர்னு போட்டு பாருங்கள், அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். தெளிவான சிந்தனை, உயர்வான மதிப்புடைய பொருளாதார மேம்பாடு, இவையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், 7க்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் திருமண விஷயத்தில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் விலகும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய தைரிய லட்சுமி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சில காலத்தில் கடகத்துக்கு வந்துடுவார். மென்மேலும் உங்களுடைய திறமையை வலுப்படுத்தி கொள்ள விளையாட்டு துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல பதக்கங்கள், வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்கு நல்ல பலன்கள் நடப்பதற்கு கர்க்கடகேஸ்வரர் திருத்தலத்தை சென்று வழிபட்டு நல்ல மதிப்பிற்குரிய வாய்ப்புகளை பெற்று வாழ்வீர்கள் 2026.